சீதாவோட புடவை மட்டும் துவைக்க சொல்லிட்டு இப்ப எல்லாரும் புடவையும் துவைக்க வச்சுட்டாங்க. அந்த சித்ரா தேவிக்கு நான் பிடிக்கவே மாட்டேங்குது. கையெல்லாம் எரியுதே. இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, புடவையெல்லாம் துவைச்சு கையெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்குமா? துணி துவைக்கிறியா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, எல்லாரோட துணியையும் துவைக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ஐயோ, நீ எதுக்கு எல்லாரும் துணியும் துவைக்கணும்? அது அந்த சித்ரா தேவியோட ஆர்டர். அதுவும் இல்லாம ஆன்டிசெப்டிக் போட்டு வேற துவைக்கணுமா. துவைச்சு என் கையில இருக்கிற ஆயுள் ரேகையே அழிஞ்சு போச்சுமா. ஏ, இந்த வேலையெல்லாம் செய்ய வேலைக்காரி இல்லையா? இல்ல வாஷிங் மிஷின் இல்லையா? எல்லாம் இருக்குமா, இருந்தாலும் எல்லா வேலையையும் என்கிட்ட தான் வாங்குறாங்க. எல்லாம் என் கர்மம். பிரியா, இது பரமா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீதா தான். அம்மா, அவளே ரொம்ப பாவம்மா. எழுந்து நடக்க முடியாம தவிக்கிறா. என்ன சொல்ற நீ? அவதான் குணமாயிட்டு வரான்னு சொன்னல. உண்மைதாம்மா. ராம் அவளை நடக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் மறுபடியும் அவ கீழே விழுந்து இப்ப மெத்தையில படுத்த படுக்கையா இருக்காமா. சரி, அதை விடு. அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். ஆமா, அவ எப்பதான் எந்திரிச்சு நடப்பாளா? அவளுக்கு என்னமோ பயமாமா. அது போனாதான் அவளால எழுந்திருச்சு நடக்க முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. அது சரி, பயமா? அது என்னது? அப்படி இல்லம்மா, அவ மறுபடியும் எழுந்து நடந்தா தான் கீழே விழுந்துருவோமோங்கிற பயம். ஓ ஓ ஓ, அப்படி ஒரு பயமா? அவளுக்கு பயம் போகணும்னா வீல் சேர்ல உட்கார வச்சு எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்றாங்க. பிரியா, உனக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவளை நீயே எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயே. அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், சொல்றத கேளுடி. அப்பதான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முதல்ல செய். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். சரி. இவ சொன்னதை செய்ய மாட்டான். எது சொன்னாலும் அது எதுக்கு இது எதுக்குன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அம்மா எதுக்கு சீதாவை வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, அம்மா சொன்ன மாதிரியே செய்வோம். வாங்கக்கா. எப்படி இருக்க சீதா? நான் நல்லா இருக்கேன்க்கா. உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணல. இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். ஏய், சும்மா சொல்லாத. உன் முகத்தை பார்த்தா எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. என்னன்னு தெரியலக்கா.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் முதல்ல இருந்த மாதிரி எந்திரிச்சு நடப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. யார் சொன்னா நீ எழுந்திருச்சு நடக்க மாட்டேன்னு? நான் உன்னோட அக்கா, சும்மா விட்டுடுவேனா? எழுந்துரு, வா, எழுந்துரு. ஐயோ வேணாக்கா, வலிக்கும்க்கா. சீதா, டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? உனக்கு பயம் குறைஞ்சாதான் தன்னால எழுந்திருச்சு நடப்பேன்னு சொல்லிருக்காங்க. நான் இப்ப உன்னை வெளியில கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, உனக்கு பிடிச்ச இடம், நீ போகணும்னு நினைக்கிற இடம், எல்லா இடத்துக்கும் நான் உன்னை கூட்டிட்டு போக போறேன். அக்கா, என்ன எதுக்குக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு போகுது? உனக்கு சேவை பண்றதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கு? இப்பதான் உன் புடவை எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டு வரேன். அப்படியா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு. என்ன தொந்தரவு? உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? வா, எந்திரிச்சு வா, லேட் ஆகுது. அக்கா, நீங்க வெளியே கூட்டிட்டு போறீங்க சரி, இதுக்கு அத்தை ஒத்துக்கணுமே. அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன், நீ இரு. ஹலோ, சொல்லு பிரியா. அம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் விரிவா சொல்லு. அம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த சீதா கிட்ட இப்படி படுத்துட்டு இருக்கிறதுனால சித்ரா அத்தை ரொம்ப அவதிப்படுறாங்க, யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவ மனச கெடுத்து விட்டுட்டேன். அம்மா, உண்மையாவே நாம நினைச்ச மாதிரி நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் பிரியா. அம்மா, நீ சொன்ன மாதிரி நம்ம பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துல என்ன விட சந்தோஷப்படுற ஆள் வேற யாருமே இருக்க முடியாது. இதுக்கே சந்தோஷப்படாத. இனிமேதான் நீ கவனமா இருக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் நீ நல்லவ மாதிரி நடிக்கணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நான் செய்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கவனமா கேளு. சொல்லுமா. சரிம்மா, நான் கண்டிப்பா செய்றேன். நானும் எவ்வளவோ திட்டம் போட்டு சீதாவை கவுக்கணும்னு பாக்குறேன். அவ்வளவு சீக்கிரம் கவுக்க முடியலையே. நாமளே கவுக்கலன்னா இந்த உலகத்துல வேற யாராலே கவுக்க முடியாது. சரிப்பா. சரி. என்னம்மா சுமித்ரா? ஆபீஸ்ல இருந்து போனு. யாரோ இம்பார்ட்டன்டான விஐபி கெஸ்ட் வராங்களாம். சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. விஐபி கெஸ்டா? யாரா இருக்கும்? அத்தை, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்ன விஷயமா இருக்கும்? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவா. வேலையை சொன்னா முகத்தை சுழிச்சிட்டு போவா. இல்ல அத்தை, நானே ஒரு வேலை செய்யலான்னு இருக்கேன். நீயா? என்ன வேலை செய்ய போற? ஓ, இப்போ கெஸ்ட் வராங்கன்னு சொன்னல, அதை இவ கேட்டிருப்பா. ஏதாவது வேலை செய்யறேன்னு சொல்லி
அவங்கள மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வராதபடி ஓட வைப்பான். அப்படித்தானே பிரியா? அதில்ல அத்தை, அப்புறம் வேற என்ன? சீதாவ நான் பார்க்க கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன சொன்ன? நீ சீதாவை பார்க் கூட்டு போறியா? ஆமா அத்தை, டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, சீதாவுக்கு பயம் போகணும்னா சீதாவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னு. டாக்டர் சொல்லிட்டு போனதே அவளுக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு தான். ஆனா நீ அவளை கூட்டிட்டு போனா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை, சத்தியமா அந்த மாதிரி எதுவும் நடக்காது அத்தை. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மறுபடியும் மறுபடியும் அவளை கூட்டிட்டு போறேனே சொல்லிட்டு இருக்க. நான் சீதாவை உன் கூட அனுப்ப மாட்டேன். தட்ஸ் இட். அத்தை, அவகிட்ட சொல்லுங்க. சித்ரா, அவ ஏதோ ஆசைப்படுறா. கூட்டிட்டு தான் போயிட்டு வரட்டுமே. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீயா இப்படி பேசுற? சித்ரா, நாம சீதாவை வெளியே கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சா ஆபீஸ்ல இருந்து யாரோ கெஸ்ட் வராங்களா? அவங்க வர்றப்போ நாம இல்லைனா அது நல்லா இருக்காது. அதனால சீதாவை பிரியா கூட்டிட்டு போட்டுமே. வேணும்னா ஆபீஸ்ல இருந்து வரும்போது ராம இவங்களை கூட்டிட்டு வர சொல்லலாம். என்ன சித்ரா? ஏலாத்த, சீதாவை இவ கூட அனுப்புறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. பிரியா, நீ சீதாவை கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸ் அத்தை. ஒரு நிமிஷம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சீதாவை உன் கூட அனுப்புறோம்னா இனிமே நீ அவளை பத்திரமா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கைய சத்தியமா காப்பாத்துவேன் பாட்டி. நான் சத்தியமா காப்பாத்துவேன். என்ன நம்புங்க. இத பாரு, துரோகத்தை மன்னிச்சிடலாம். நம்பினவங்க துரோகம் பண்ணா அதை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. பார்த்து நடந்துக்க. கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா. சரி. அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. பிரியா, அவளை பார்த்து கூட்டிட்டு போமா. ம். ம். ஒரு நிமிஷம். சீதாவை வெளியில கூட்டிட்டு போறியே, திடீர்னு சீதாக்கு தாகம் எடுத்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? சீதாவை தனியா விட்டுட்டு போவியா? அது அது மட்டும் இல்ல, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்திரை கொடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? சாரி அத்தை, அவசரத்துல எடுக்க மறந்துட்டேன். சீதா, அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நடந்துப்பா. நீதான் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும். ம்? சரிங்க அத்தை. அத்தை, ஏதோ எடுத்துக்கிட்டேன். சரி, கிளம்புங்க. கொடுங்கக்கா. வர அத்தை. ம்.
அழகா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இருக்குண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணு. அக்கா அங்க பாருங்களேன். அந்த காலத்துல நம்ம சைக்கிள்ல டபுள்ஸ் போனோமே, எப்படி இருந்தது? ரொம்ப நன்னா இருந்ததுண்ணா. இப்ப எப்படி நீங்க ஆட்டுற? ஊஞ்சல் நன்னா ஆட்டுறேன். நேக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருதுண்ணா. அண்ணா வேகமா ஆட்டுறேனா? நன்னா ஆட்டுறேன். ரைட்டு. இப்படியே ஆட்டுங்கோ. ரொம்ப சந்தோஷம். என்ன மாமா, மாமிய ஊஞ்சல் ஆட்டுறீங்களா? சந்தோஷமா ஊஞ்சல ஆட்டிட்டு இருக்கேன். சீதா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு இங்கேயே இருக்கணும் போல இருக்கு. அக்கா, இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதெல்லாம் என்னோட கடமை. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க என்னங்க எப்படி இருக்கு? இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன சீதா, ராம் ஞாபகம் வந்துருச்சா? வேணா டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். அவங்க கால்ல இப்ப மூமெண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. சித்ரா, என்ன யோசனையில இருக்க? தப்பு பண்ணிட்டேன்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டியா? யார பத்தி சொல்ற? வேற யார பத்தி? சீதாவை பத்தி தான். சீதாவை பத்தியா? பிரியா கூட சீதாவை அனுப்பி வச்சிட்டேன்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீதாவுக்கு ஒண்ணும் நடக்காது. பிரியா சின்ன பொண்ணு இல்ல. சீதாவை நல்லபடியா பாத்துக்குவா. சுமித்ரா, ஏதாவது நடந்துட்டா அத நாம தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். சித்ரா, ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவா யோசிக்கிற?
டாக்டர் சொன்னதை தான் நம்ம செஞ்சிருக்கோம். சுமித்ரா, நேத்து நடந்தது அப்படியே என் மனசுல இருக்கு. நீயே பார்த்தல்ல, சீதா கூட ராம் இருந்தோ அவ கீழே விழுந்தத. அப்படி இருக்கும்போது பிரியா சீதாவை நல்லபடியா பாத்துப்பான்னு என்ன கேரண்டி? அப்படி எதுவும் நடக்காது சித்ரா. அப்படி ஏதாவது நடந்துட்டா ஃபோன் பண்ணி பிரியா சொல்லுவாள்ல. அவ கையில போன் இருக்கு, அதான் பெரிய ப்ராப்ளம். அதுல என்ன ப்ராப்ளம்? சுமித்ரா, இந்த மொபைல்னாலதான் எல்லா பிரச்சனையும். நேத்து ராம் போன்ல பேசிட்டு இருந்தா, அப்பதான் சீதா கீழே விழுந்தா. இப்போ பிரியா கையில மொபைல் இருக்கு. குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரிதான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்ரா, அப்படி எதுவும் நடக்காது. தைரியமாயிரு. பிரியா மேல சந்தேகம் இருந்தா ராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவன் கூட்டிட்டு வந்துருவான். சித்ரா, ஒண்ணும் நடக்காது.